இப்போ நம்ம மர்ச்சன்ட் ஆப்ல எப்படி எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி கிரியேட் பண்றது தென் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். மர்ச்சன்ட் ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடுல எக்ஸ்பென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். முதல்ல நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஆட் கேட்டகரி பக்கத்துல இருக்கிற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக பேசிக் நீட்ஸ்னு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்றேன். கேட்டகரி நேம் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கேட்டகரி சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஓவர்வியூ செக்ஷனுக்கு போங்க. உங்க பிசினஸ்க்காக ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் அதை இங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்பென்ஸ் எப்படி பண்றதுன்னு பாப்போம். இப்போ நியூ எக்ஸ்பென்ஸ கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்பென்ஸ் நேம்ல உதாரணத்துக்கு பெட்ரோல்னு என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணின கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க பேசிக் நீட்ஸ் கேட்டகரியை செலக்ட் பண்றேன். அடுத்து எந்த பேமெண்ட்ல எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்கன்னு செலக்ட் பண்ணணும். கேஷா, கார்டா, யூபிஐன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் இப்போ கேஷ செலக்ட் பண்றேன். அமௌண்ட்ல 100 ரூபாய் என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆயிடும். எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணவும் முடியும். இதே எக்ஸ்பென்ஸ் ஸ்டாஃப் ஆப்ல எப்படி ஆட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸ்டாஃப் ஆப்ல ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைடுல ஆப்ஷன்ஸ் வரும். அதுல எக்ஸ்பென்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. மேல ரைட் சைடுல நியூ எக்ஸ்பென்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் நேம் என்டர் பண்ண சொல்லும். உதாரணத்துக்கு பெட்ரோல்னு என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அமௌண்ட்ல 100 ரூபாய் என்டர் பண்ணுங்க. மர்ச்சன்ட் ஆப்ல கிரியேட் பண்ணின கேட்டகரிஸ் எல்லாமே இங்க ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். அதுல பேசிக் நீட்ஸ் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன பேமெண்ட் டைப்ல எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்கன்னு செலக்ட் பண்ணணும். நான் இப்போ கேஷை செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்தேன்னா எக்ஸ்பென்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடும்.